கொரோனாவினாலே சபைகள் தடைப்படுவதாக இருக்கிறபடினாலே இன்றைய நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஐசையா chapter 43 verse 18 and 19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். Remember not the former things, consider not the things of the old. I am going to do a new thing, now it will start. அதாவது புதிய காரியத்தை நான் செய்கிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். I am going to do a new thing, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். That also going to start right now. அது இப்பொழுதே தோன்றுவதாய் காணப்படுகிறது. When we look into 2021, 2021 பார்க்கும் பொழுது நாம் சொல்லுவோம், அப்பா why I have faced this year, ஏன் அந்த ஆண்டு எனக்கு வந்தது. Bible says don't think about the past things and former things. முந்தினவைகளையும் பூர்வமான நாம் சிந்திக்க கூடாதா. வேதம் சொல்லுது I am going to do great thing, நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். When we look into Exodus 3:14, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது there we can see I am that I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, the God who says that I am that I am, he is the unchangeable God. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்ல கர்த்தர் மாறாத தேவனாய் இருக்கிறார். People may change, ஜனங்கள் மாறுவார்கள். Even the relatives and relatives may change, உறவுகளும் இரத்த உறவுகளும் கூட மாறி போகலாம். ஆனால் the God who called us, the God who saved us is unchangeable. நம்மை ரட்சித்த தேவன், நம்மை காத்த தேவன் மாறாதவராய் இருக்கிறார். Deuteronomy chapter 11 verse 11 to 12. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரை பதிய வைக்கிறேன். The year of the beginning to the end of the year, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்குமா? In 2022, from the first day of January, first minute of January, from the December 31st, the night of 12th, God is going to put his eyes upon the one, those who are believing him. எந்த மனிதன் தேவனை விரும்புகிறாரோ அவர் மீது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே. What Bible says in 1 Peter 5:7, 1 Peter 5:7 நாம் வாசிக்கும் பொழுது Lord who carries for us, he is the Lord who carries us. அவர் நம்மை விசாரிக்கிறவர். So we have to put all our worries on him. எல்லா துன்பங்களையும் நாம் அவர் மேல் வைக்க வேண்டும். So many times now we are carrying all our worries. அநேக நேரங்களில் நாம் தான் நம்முடைய கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி we have to put all our worries on God. தேவன் மீது நம்முடைய கவலை எல்லாம் வைக்க வேண்டுமா? Once there was a old lady carrying the big blanket, big carrying bag on her shoulder. ஒரு நாள் ஒரு வயதான ஸ்திரீ என்ன செய்தானா, அவ சோழர்ல ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போனாலாம். There was a man driving car. ஒரு மனிதன் காரை ஓட்டி கொண்டிருந்தானா. He saw the old lady and pity on him. அந்த கிழவியை பார்த்து அவனுக்கு இறக்கம் வந்தான். He stopped the car. காரை நிறுத்தி, "Ma'am, why can't you come and sit inside the car? Why you want to walk? You come and sit in the car." அவன் அந்த வயதான ஸ்திரீயை பார்த்து, "அம்மா, நீங்க வந்து கார்ல அமர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களாம்." That lady is like wise you are. அந்த கிழவி உங்களை போல ஞானமானவர். அல்லேலூயா. என்ன செய்தானா, அந்த கிழவி she entered into the car, அந்த காருக்குள் சென்றாலாம். After that also she was holding the bag on her head. இப்போது தலை மேல அந்த பேக் வச்சுட்டு வந்தாலாம். Driver was driving the car. Immediately he turned his eyes and saw that lady. She was holding that bag on that head. அவர் தானே தலை மீது அந்த கோட்டை வைத்து பார்த்தானா. Why ma'am? I told you to sit on the car. While you are sitting on the car, you should not carry your burden. Car is ready to carry that burden. Why you should? The lady said, "Sir, you told me to sit only. You never told me to give that bag on that car.
நீங்க சொன்னீங்க என்ன அமருன்னு சொல்லி, ஆனா கார்ல அந்த பேக்கை வைத்து விடுங்கன்னு சொல்லலையே. Nowadays also so many fools, what we are saying that we are accepting God, we are for God. அநேக அறிவிலே நாம் தானே ஆவிக்குரிய உணர்வுகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய அங்காளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா, the God will care for you, the Lord will encourage for you. அவர் உங்களை விசாரிக்கிறவர்களே, don't carry all your burden, all your loads, all your worries, all your tensions, all your sufferings, all your sickness. நீங்கள் தன்னுடைய வியாதிகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வியாகுலங்கள் எதையும் நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. That is not for us. நமக்கு ஒரு அருள் உண்டு. 2022 ஆண்டிலே தேவன் நமக்காக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். When we look at Genesis chapter 26 verse 12, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Isaac was a man. He was not lazy like us. ஈசாக்கு ஒரு நல்ல மனிதன். அவன் நம்மை போல சோம்பேறிகளாய் காணப்படவில்லை. Every year he was taking care of the field. ஒவ்வொரு ஆண்டும் அவன் விதை விதைத்துக் கொண்டே இருந்தான். He was sowing seeds, nothing has come. But every year, without losing his hope, without losing his faith, he started to seed. ஒவ்வொரு ஆண்டும் அவன் நம்பிக்கை இழக்காமல் கடினமாக விதை விதைத்துக் கொண்டே இருந்தான். பலன் கிடைக்கவே இல்லை. He thought, this year God will help me. இந்த ஆண்டு எனக்கு உதவி செய்வார். That year also nothing has happened. அந்த ஆண்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. சரி, அதையே நீ சார், okay, coming year I will do. அடுத்த ஆண்டு நான் செய்கிறேன். So many years he worked and worked and worked. Nothing has come out. அநேக ஆண்டுகள் அவன் வேலை செய்தான். ஒன்றுமே கிடைக்கவில்லை. God saw the honesty. தேவன் உண்மையை பார்த்தார். God saw the hardness. அவருடைய கடுமையை பார்த்தார். God saw his faithfulness. அவருடைய உண்மையை ஒழுக்கத்தை பார்த்தார். God saw his continuous work. அவருடைய விடாமுயற்சியை பார்த்தார். Hey, this man was the man obeying unto me, believing unto me, not only that he does what other things wants to do. என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அது எல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி God remembered. தேவன் அவனை நினைத்தார். God has blessed him. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். My Bible says he grow and become great. அவன் வளர்ந்து மகா பெரியவனாய் மாறி போனான். என் ஆண்டவர் குடியிருப்புக்காரங்க டிவி ஜோகா சொல்றாங்க. இந்த 2022 one TV joker said, hey, corona is going to stop. That is a liar. He was a liar. It will not stop in 2022. It will go. என்னென்னோ சொல்லி கொடுக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தாண்டிலே அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினான். என்னாமல் when God blesses you, தேவனை ஆசீர்வதிக்கும் போது God is the God who gives you a continuous growth. தொடர்ச்சியான வளர்ச்சியை கொடுத்து God will going to make us a great. தேவன் உன்னை பெரியவனாக மாற்றப் போகிறார். Among your brethren, among your relatives, among your neighbors, even when you are working, God is going to make you as a great woman. That's why he called you to come to the church. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னுடைய வளர்ச்சியை அதற்காகத்தான் கர்த்தருடைய வழக்கமாக தலையாக்க போகிறார். God is going to make us head, not a tail. தேவனுடைய தலையாக மாற்றப் போகிறார். வாலாக அல்ல. God is going to become a head. தேவனுடைய தலையாக மாற்றப் போகிறார். Bible says in Psalm 65:11, Lord crowns the year with goodness, thy first drops fatness. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் நெய்யாய் படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். God is not a God of evil to fill this year by evil. தேவன் தீங்கானவர் அல்ல, தீங்கினால் தேசத்தை நிறைக்க. But the people, those who not with God, they will get evil after evil only. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் தீங்கின் மேல் தீங்கு அனுபவிப்பார்கள். In this 2022, we are going to see so many deaths throughout the world. America has started, Canada has started, New Zealand has started, England has started, London is coming. Now only that it has started to come to India also.
Today 1 lakh corona patients are there. This 1 lakh corona patients will grow, and 1 lakh people will die in India also. தேவனுடைய பிள்ளையை இந்திய தேசத்தில் 1 லட்சத்துக்கு அதிகமான கொரோனாவால் பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ ஜனமாய் இருக்கிறனா அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை பற்றிப்பவர்களாய் காணப்பட்டோம். We have to be a people of God. நாம் தேவனுடைய ஜனங்களாக காணப்பட வேண்டும். We have to be the Lord. நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அடுத்த சண்டே வரும்போது எல்லாரும் மாஸ்க் எடுத்துனாங்க. சண்டே வர முடியாது பாஸ்டர். சரி, அடுத்த தேர்ஸ்டே அறிவாளிங்க நிறைய இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தானே அதிக ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். தேவனாய் கர்த்தர் என்ன செய்யப்படுது தெரியுமா? சங்கீதம் 23:6. இது மனப்பாட வசனம். சங்கீதம் 23:6 சின்ன பசங்க தெரியுமா? டேய் என்னாச்சு? 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Until my life, the goodness and mercy will follow me. Children of the Lord, we are not going to follow goodness and mercy. The people who are following the Lord Jesus Christ, mercy and goodness will follow us. நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். This year, God is going to face a lot of evil. But the people, those who are following God, the people, those who are glorifying God, the people, those who are magnifying God, the people, those who are lifting God, the people, those who are enjoying the presence of God, தேவனை கனப்படுத்துகிற ஜனங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனை உயர்த்துகிற ஜனங்கள், தேவனோடு இருக்கிற ஜனங்கள் நன்மையும் கிருபையும் பின்னால் வர மாட்டார்கள். நன்மையும் கிருபையும் அவர்கள் பின்னால் வரும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:26. Okay. I will give you new heart and new spirit. தேவன் நமக்கு புதிய இருதயத்தை தருகிறார். யாருக்கெல்லாம் இருதயம் இருக்குது? அக்கா இருக்குதா? அங்க வீடு விட்டு வச்சிருக்கியா? நம்ம சொல்லுவோம், your heart is not a soft heart, your heart is a பாவம். அந்த மனுஷன் சொல்லுவார், பாவம், your heart is a rocky heart, கல்லு நெஞ்சு. I can call you, come, you are not coming, so you are a stony heart. வான்னு கூப்பிட்டு வர்றதில்லை, நீ கல் நெஞ்சி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் என்ன பார்த்து கல் நெஞ்சி அரைக்கி எல்லாம் சொல்லி. ஆனா கருத்து முதலாவது நமக்கு நியூ ஹார்ட். God is going to give a new heart. When we look at Ezekiel 36:26, God says, I will give a new heart, I will put a new spirit within you. நான் உமக்கு புதிய இதயத்தை கொடுத்து புதிய ஆவியை உன்னில் வைக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, Lord will remove all the sadness, Lord will remove all the bitterness, Lord will remove all failure from the heart. இருதயத்திலிருந்து எல்லா கசப்புகளையும், இருதயத்திலிருந்து எல்லா தோல்விகளையும், இருதயத்திலிருந்து எல்லா பிழப்புகளையும் நீக்கி போட அவர் வல்லவராய் காணப்படுகிறார். This year, children of the Lord, God is going to give a new spirit. தேவன் புதிய ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். The people, those who led by the Spirit of God, they are the children of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். So we have to be in spirit. நாம் ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் ஆவியில் நிரம்புறோமா? அதிகாரத்தில் நிரம்புறோமா? Are we filled by power of the Holy Spirit, our authority? அதிகாரத்தில் இருக்கிறோமா? Are we filled by the spirit of power or pride? தேவாவியில் நிறைந்திருக்கிறோமா? பெருமையில் நிறைந்திருக்கிறோமா? Are we filled by the power of the Holy Ghost or cunningness? Cunningnessல நாம் நிறைந்திருக்கிறோமா? Children of the Lord, we have to be filled by the power of the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் நிரம்பி இருக்கிறோமா? Are we led by the God of holiness? பரிசுத்த தேவனால் நாம் நடத்தப்படுவதை காண்கிறோமா? சொல்ல முடியுமா? Hey, I am doing everything according to my God's guidance. நான் ஒவ்வொன்றும் என் தேவனுடைய வழி நடத்தலால் நடக்கிறேன்.
I know one Anna, his name is called Andrews. எனக்கு ஒரு அண்ணன் தெரியும், ஆண்ட்ரூஸ் அண்ணன். He was in CBA, அவர் CBA இருந்தாரு. I learned prayer from him only. அவரிருந்து தான் நான் ஜெபிக்கவே கற்றுக்கொண்டேன். To purchase a vegetable also you will pray. What kind of vegetable I have to get now? என்ன காய் வாங்கணும்னு ஜெபிப்பார். He was CBA to catch one man in our place. He came to Delhi. அவர் CBA இருக்காரு. ஒரு மனிதனை பிடிக்கத்தான் அவர் எங்க வீட்டுக்கு வந்தார், எங்க ஹாஸ்டல் வந்தாரு. He was staying with me in the hostel. அவர் நினைச்சிருந்தாரு பைசாவோட போய் தங்கலாம். ஆனா he was staying with me. ஹாஸ்டல் தங்கிட்டார். Once he told me, come with me. என்னோட வாட்ச் சொன்னாரு. He has taken me. என்னை எடுத்து கொண்டு போனார். சொல்லும்போது ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஹியர், இங்க நில்லுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு now one red color car is going to come. In that car only the man I came here to catch, that fellow is coming. I will catch him. ரெட் கலர் ஒரு கார் வருது, அந்த காரை தான் நான் பிடிக்க வேண்டிய நபரை வந்து கொண்டிருக்கிறான், அவனை பிடிக்கிற பாருன்னு சொல்றாரு. நான் அவரை பார்த்து கேள்வி பண்ணேன், நான் நீங்க என்ன மந்திரவாதியா நான் கேட்டேன். குமார், you don't know about prayer? While I am praying, God told me this is the way that man is coming. That man is coming by that car. Even that car number also God has given me. Show the number. Catch. அந்த மனிதனை பிடித்தார். அப்போதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் அறிவு கொண்டு எதுவும் செய்யலான்னு என்ன மாதிரி படிக்கிறவங்க அங்கே இல்லைன்னு நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய பிள்ளையே, we should be people of prayer. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாங்கிச்சவர்களாக இருக்கிறார். யோவான் 13:34, John chapter 13 verse 14. God is going to do a new covenant. புதிய உடன்படிக்கையை தருகிறார். This year God has given a new covenant. புதிய உடன்படிக்கை. John 13:34 says, love one another. This is the new covenant. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இது நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கட்டளையாய் இருக்கிறது, கற்பனையாய் இருக்கிறது. Yeah, love one another means godly love. தேவனுடைய அன்பு, the love of Leo, தேவன் செலுத்தும் அன்பு. The God gave himself to us. He became nothing for us. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஒன்றுமில்லாமல் மாறி போனார். For God so loved the world, that's why he gave his only begotten Son, that whosoever believes in him should not perish, but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைபடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவராய் காணப்படுகிறார். So God has given himself. Father has given Jesus to us without unmeasurable love. பிதாவானவர் நமக்காக தேவனை அளவிட முடியாத அன்பால் கொடுத்தார். ஆகினாலே அதே அன்பை நாம் பெற்றிருக்கும் பொழுது we have to reflect God's love. தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Are we reflecting God's love? தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? If you reflect God's love, BJP will not be here. Most of the people accept Christ. Indian Christians, we are not reflecting God's love. That's why we are facing problems. We are not with God. நாம் தேவனோடு இல்லை. We are not showing unmeasurable love. அளவுக்கு அளக்க முடியாத அதே அன்பை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். Those people are idiots. Those people are not the people of living God's people. They are other people. But the people, those who accepted God, we have to live like Him. We have to show Him. We have to magnify Him. We have to show the true love. தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கிற நாம் உண்மையான அன்பை, பரிசுத்த அன்பை, தெய்வீக அன்பை, பிதாவின் அன்பை பெற்ற நாம் தானே இயேசுவின் மூலமாக அந்த தெய்வீக அன்பை பெற்ற நாம் இந்த உலகத்துக்கு தெய்வ அன்பை செலுத்துகிற தெய்வ ஜனமாக இருப்போம் என்று சொன்னார். தேவனை ஏற்ற ஜனங்கள் தேவனிடத்தில் வந்திருப்பார்கள். இந்த ஆண்டு அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தேவ அன்பை காண்பிக்கலாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையை நாம் தேவ அன்பை காண்பிக்கும் பொழுது அவருக்கு சீஷர்களாக இருக்கிறோமா? When we show godly love, we are going to be his spiritual, his disciple. நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோமா? நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோமா? சொல்ல முடியுமா நம்மை பார்த்து, hey, I am reflecting God's love. நான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். I am the one standing for God's love. தேவ அன்பிற்காக நான் இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? Third one, Lamentation 3:23. மூன்றாவது புலம்பல் 3:23.
நியூ கிரேஸ், புதிய கிருபை. Because of His grace only we are living. அவருடைய கிருபையினால் மாத்திரம் நாம் நிலைநிற்கிறோம். Children of the Lord, we don't have anything to boast our life. நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ள நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. Hallelujah. No, I have education, I have beauty, I have wealth. என்ன நீங்க சொல்றது? எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு அழகு இருக்கு, அதெல்லாம் இல்லாம போச்சா? அதுதான் எனக்கு சொல்லுங்களா? ஹalleluya. சொல்லுங்க, கரண்ட் கரண்ட் துதி போமா. ஹalleluya. தேவனுடைய பிள்ளையே, we are nothing before our God. தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் அல்ல. தேவனுடைய கிருபையினால் நாம் நிலைநிற்கிறோம். We live by His grace only. Bible says His grace is new for every morning. வேதம் சொல்கிறது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. Not only that, His mercies are endless. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. So every day morning the person who gets up early, எந்த ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து, Lord, I need your grace and mercy, Lord. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபையும் இரக்கமும் தேவை ஆண்டவரே. Without your grace and mercy I can't live on this earth, Lord. உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய இரக்கம் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லும் பொழுது, God will give a new grace every day. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை நமக்கு தருகிறார். The endless mercy, அந்த முடிவில்லாத இரக்கத்தை நமக்கு தருவாய் காணப்படுகிறார். இந்த ஆண்டு தானே, because of His grace only we face this year. அவருடைய கிருபையினால் தான் நாம் இந்த ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். We want to finish this year. இந்த ஆண்டை நாம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், the people those who are listening the word of God, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, we want to finish this year with power, with enthusiastically. இந்த ஆண்டை வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொன்னால், we have to go after grace and mercy. God's grace and mercy are new for every day. ஆண்டவருடைய கிருபை இரக்கம் மாறாதாய் காணப்படுகிறது. அந்த கிருபை இரக்கம் தானே நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் ஜீவனோடு இருக்க முடியும். அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கிறோமா? அவருடைய இரக்கத்திற்காக நாம் காத்திருக்கிறோமா? தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்கலாம். Next one, Ezekiel chapter 47 verse 12. அடுத்தது எசேக்கியேல் 47:12. யாராவது வாசிப்போமா? It's in Old Testament, not in New Testament. பழைய ஏற்பாட்டுக்கு தாங்க எசேக்கியேல் 47:12. நதியோரமா அது இக்கரையிலும் அக்கரையிலும் புசிக்கலான சகலவித விருட்சங்களும் வளரும். நதி ஓரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிக்கும் விதமான சகல விதமான விருட்சங்களும் உண்டாகும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறதுனால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். Every man tree will give a new fruit. ஒவ்வொரு மாதமும் புதிய கனியை கொடுக்கும். Water is coming from the holy place. அதற்கு வருகிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருகிறது. So leaves will be always green. இலைகள் செழுமையாய் காணப்படும். That will not fade also. அவைகள் விடுவதும் கிடையாது. This year every man, you people are going to get a new fruit. That means new blessing. இந்த ஆண்டு நீங்கள் அனைவரும் புதிய கனியை பெறுவதாய் காணப்படுவீர்கள். Every month there will be no shortage in your family. ஒவ்வொரு மாதமும் இனி உங்கள் வாழ்க்கையில் குறைவு காணப்படாது. You will be people of blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக காணப்படுவீர்கள். You will not go here and there to beg money. அங்கும் இங்கு ஓடி சென்று பணத்திற்காக நிற்க மாட்டீர்கள். விசுவாசிக்கிறீர்கள், கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போமா? The great praise, lift your hands and praise God. God is going to make you. God will not make you as a man of blending. God is going to make you as a man to give the praise. உன்னைத்தானே தேவன் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் வைப்பதை தவிர கடன் வாங்க வைக்க மாட்டார். You will not get sickness. God is going to make you as a man of healing. வியாதி உனக்கு வராது. தேவன் உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். You will not get ashamed. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். God is going to make you. You are exempt. நாளை காணப்பட போகிறார். This year
தேஜஸ்வி தேவன், மகிமையின் தேவன், மட்டான தேவனாக வந்தவர் தானே வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறார். நியூ ஃப்ரூட் யூ ஆர் கோயிங் டு கெட் எவ்ரி மந்த். புதிய கனிகளை நீ புசிப்பாய் தேவனுடைய பிள்ளை. As a family, 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 parents, pray for your children. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Children, pray for your sisters and parents. பிள்ளைகளே, உங்கள் உடன்பிறந்தவர்களுக்காக ஜெபியுங்கள். Please pray. If you pray this time, what are the things you are going to pray for your children? What are the things you are going to pray for your parents? You are going to get it. My Lord says to say to you, தேவனுக்கு சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்க போகிறார் கர்த்தர். Please, please, I humbly request you. நான் உனக்கு தாழ்மையாக கேட்கிறேன். Please don't be silent, don't be mama. Pray to God, cry into the presence, cry in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார், நன்மைப்படுத்த போகிறார். இவர் சொல்றார், going to be blessed by God, honored by God, and lifted by God. He is the Lord of wonder. He is the Lord of mighty. அப்பா, அப்பா, ஸ்டீவ் ஷெட்டர் ஜாஷுவா வந்துச்சு. அப்பா, நவநகமே, சிசி, இமான், தகலே, அனுரே, வராதன மலர்ன ஷபரவா, அவருக்கு பிள்ளைங்க. அன்று என்ன சுபேசில் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய கரங்களுக்கு கொடுத்து. Lord, I commit all the children of the church. Oh Lord, I want to bless all the children. Our children should not lack for anything, Lord. They are my children, Master. Church children, my children, Master. My children should not lack for anything. My children should not away from you, Master. I bless all the children in the mighty name of Jesus. Lord, the mother, the children, those who are studying, the children, those who are working, the children, those who are waiting for marriage, the children, those who are waiting for their great future. Bless them. How their rock desires us to fulfill, Master. உடைய பிள்ளைகளின் நெருஞ்சின் ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. ஓ ரமண ஷபபப வதரித வரம. ஓ ரிபரவர ஷபபபபபப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராய் காணப்படுகிறார். ஐசாயா 40:31. ஏசாயா 40:30. இது மனப்பாட வசனம். ஆமாங்க. Those who wait upon the Lord, they will renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். People of God, we have to wait upon God. Waiting is not at all wasting. காத்திருப்பது வீணாக போகும் காரியம் அல்ல. Are you waiting for God? தேவனுக்காக காத்திருக்கிறோமா? This year, if you people are waiting for God, you will do great thing for God. Not only that, God is going to do great thing through you. தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Listen up. I am telling to you, the man from Philippians, I am telling to you, you are the servant of the Lord, but you are telling that God, I am not doing anything, Master. You are not working through me, Lord. But in the name of the Lord, I am telling to you, my brother, wait upon the Lord. You are going to see many things. God is going to use you. Soon you will come to India. While you are going to come to India, you are going to come and meet me also. I am telling you in the name of the Lord. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் புதிய பெருநாள் நிரப்பவராய் இருக்கிறார். கர்த்தர் புதிய பெருநாள் நிரப்பவராய் இருக்கிறார். கர்த்தர் புதிய பெருநாள் நிரப்பவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய வல்லமை நிரப்பவராய் இருக்கிறார். இலங்கை அழிகிறது என்று காத்திருக்கிறாயா? இலங்கை அழிகிறது இல்லை. தேவனாய கர்த்தர் இலங்கைக்கு யுத்தம் பண்ணுகிறவர் உன்னை வைக்கிறார். விலங்கள் படித்து பார்க்கிற காரணம் செய்வார். தேவனுடைய கரம் மகிமையானது. தேவனுடைய கரம் பலமை உள்ளது. தேவனுடைய கரம் மகிமை உள்ளது. The people those who are waiting upon God, they will renew their strength. எந்த மனிதன் கர்த்தருக்கு காத்திருக்கிறானோ நமக்கு தேவன் ஊழியக்காரர் இருப்பார். எஞ்சிக்க உனக்கு சொல்லுவார். ஏன் சொல்ல
உன்னதான் சொல்றவா. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் சர்வவல்ல இயேசுவின் நாமத்திலே இன்றோடு எல்லாவற்றுக்கும் முடிவு பண்ணின கர்த்தர் மகளை உயர்த்த போகிற கர்த்தராக இருக்க நாங்கள் துதிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எல்லா இதயத்தின் வாஞ்சைகளையும் ஏற்று நிறைவேற்றுகிறவர். இருதயத்தின் வாஞ்சைகளின் வேட்கைகளை நிறைவேற்றுகிறவர். இருதயத்தின் வாஞ்சைகளின் வேட்கைகளை நிறைவேற்றுகிறவர். எல்லா தடைகளையும் நீக்கப்படுகிறது. உனக்கு முன்பாக போகிறார். The Lord of goes before you know is removing all the hindrances. You are going to see things of the things, blessed things only. இன்னும் அற்புதங்களை நீக்கி அப்பாய்கிறார். You are going to see many things. The people those who laughed at you, the people those who mocked at you, they are going to become silent. Praise God. Now she is my daughter. I bless my daughter in the mighty name of Jesus. From today, let her be a blessed vessel for your glory. Jesus name. கர்த்தர் பெரியவராய் காணப்படுகிறார். அவர் பலமையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். அடுத்ததாக கர்த்தர் சங்கீதம் 33:3, சங்கீதம் 43. God is going to do a new song. கர்த்தர் புதிய பாடலை உங்களுக்கு தரப்போகிறார். When you look at Psalm 33:3, Psalm 43, God is going to do a new song. Our old song is what? நம்முடைய பழைய பாட்டு என்ன? பழைய பாட்டு என்ன? என்ன சொல்லுங்க பாருங்க. பழைய பாட்டு என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. God has not blessed. I don't have anything. எனக்கு ஒன்றுமே இல்லை. I have a lot of problems. எனக்கு அதிக பிரச்சனை காணப்படுது. I don't know why God has created me. எனக்கு ஏன் தேவன் என்னை சிருஷ்டித்தார் என்று தெரியல. The place where I was born, that was not blessed one. நான் பிறந்த இடம் கூட ஆசீர்வாதமா இல்லை. The place when I went to know, நான் வந்த இடம் கூட ஆசீர்வாதமா இல்லை. I suffered and suffered and suffered. நான் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். God has not taken my life also. தேவன் எனக்கு வாழ்க்கை எடுத்துக்கொள்ள மாட்டாரு. That is our old song. அதுதான் நம்முடைய பழைய பாடல். But this year God is going to give a new song. God is blessing me. God is making me as a great vessel. I will not lack for anything. The God of universe is the mine. He is my Lord. He is my God. I will not lack. All my diseases gone. God is the God of miracle. இந்த புதிய பாடலிலே தேவனை ஆசீர்வதிக்கிறார், தேவனை உயர்த்துகிறார், தேவனை கனப்படுத்துகிறார், தேவனை மேன்மைப்படுத்துகிறார். வல்லக்கமா பலமாக மாற்றுகிறார், கிழக்கமா மேலாக மாற்றுகிறார். வருகையிலும் ஆசீர்வதிப்பேன், போகையிலும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கேட்பதற்கு நல்லா இருக்கு, என் வாழ்க்கையில நடக்காது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். God is going to give a new song this year. All your tears are gone. எல்லா கண்ணீரும் உங்களை விட்டு போகிறது. God will not put you to shame. தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். God is going to see shame after shame. Political leaders are going to see shame after shame. அரசியல் தலைவர்கள் வெட்கத்தின் மேல் வெட்கத்தை அடைய போறாங்க. சொன்ன ஆண்டவர் செய்யறாரு சொல்லி பாவத்திலே பாவி வைத்திருக்கிறாரு. கர்த்தர் செய்கிறவர் அவர், மகிமையின் தேவன் அவர். என் தேவன் போய் சொல்றதே இல்லை. என் தேவனுக்கு என்ன சொல்றா செய்து கொண்டிருப்பாரு. This is started only. இது ஆரம்பம் மாத்திரமே. முடிவு பாருங்க. கர்த்தர் those people not be in a position. God, hallelujah. தேவன் தான் சொல்ல போறாரு. My God is a God of miracle. My God is not a liar. The people of India, the leaders of India, the people those who came against God, the people those who are not stopping God's power, they will be ஸ்டாலினுக்காக கேட்பானுங்க. தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ விரோதம் அமைதியாகிறது. வந்ததே கிறிஸ்துவ ஓட்டுனால் தான், வந்ததே கிறிஸ்துவரால் தான். அமைதியாகிறது. ஆண்டவர் செய்வார், கர்த்தர் எழுப்புவார். ஜெபம் பண்ணி சொல்லுங்க. பாவம் என்ன காரணம், அவர் என்ன மாறணும், அவங்க எண்ணத்தை மாற்றுகிறார். அவங்க மனைவிக்காக ஜெபிங்க. கர்த்தர் அவரை மாற்றி தரும்படிக்காக அவர் பெரியவராய் காணப்படட்டும். அது மாத்திரமல்ல, நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். ஐசாயா 65:17. ஏசாயா 65 சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி.
புதிய வானம் புதிய பூமி நமக்கு அது இப்போது தேவையில்லை. we are going to see in future. இன்னைக்கு அது பார்க்குற பாவம் ஆண்டவரே நான் புதிய வானத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், புதிய பூமி கொண்டு போயிருக்கோங்க. அது வேற ஆரம்பிச்சு பாருங்க. Oh, God has told me to go. He's taking me to go new heaven and new earth. தேவன் என்ன புதிய வானம் புதிய பூமி கொண்டு போக போறாரா? அது வேற யோசித்து உங்க வாழ்க்கையை பாராட்டிக்க வேண்டாம். There is new heaven and new earth is waiting for us. புதிய வானம் புதிய பூமி நமக்கு காத்திருக்கிறது. When we are entering into the new heaven and new earth, புதிய வானம் புதிய பூமிக்கு போகும் பொழுது according to Revelation chapter 2:17, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிரகாரமாக God is going to give a new name. புதிய நாமத்தை தேவன் நமக்கு தரிக்க போகிறார். அல்லேலூயா. புதிய நாமம் கூட நமக்கு உண்டாகுமா? புதிய வானத்திற்கு புதிய பூமிக்கு போகும் பொழுது தேவன் புதிய நாமத்தான் நம்மை அழைப்பாராம். அந்த நாமம் நமக்கும் நம்முடைய தேவனுக்கு மாத்திரம் தெரியுமா? உனக்கு எதாவது பிரச்சனை? மாமி சொல்லு மாமி. Everyone has better no. There God is going to give a new name. அங்கே கர்த்தர் புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த புதிய நாமத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் புதிய வானம் புதிய பூமிக்கு போக வேண்டும். புதிய வானம் புதிய பூமிக்கு போக வேண்டும். புதிய பாடலை பாட வேண்டும். புதிய பாடலை பாட வேண்டும். புதிய பலனை பெற வேண்டும். புதிய கனியை கொடுக்க வேண்டும். புதிய இரக்கத்தை கருணையை பெற வேண்டும். கிருபையை பெற வேண்டும். புதிய உடன்படிக்கை செய்ய வேண்டும். புதிய இருதயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். Let us look unto God. Father God, I thank and worship you for this wonderful service master. தர்மியான வேலைக்காக ஆண்டவரே ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we will not think about the past things and failure things, Master. We are going to think about the new things, Master. கடந்த காலத்தை குறித்து நாங்கள் யோசிக்க மாட்டோம் ஆண்டவரே. புதியவற்றை மாத்திரமே நாங்கள் யோசிப்போம் ஆண்டவரே. Lord, Father, like I said, you are going to bless us, Lord. Not only that, Lord, every year you are going to give a new name, Master, that will praise you, Master. Father God, you are the God who does wonders, Lord. You are going to do great things in our life, that will praise you. Lord, you are going to give a new heart and new spirit. எங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை தருகிறதுக்காக நான் செலுத்துகிறோம். Lord, you are going to give us a new covenant, Master. புதிய உடன்படிக்கை தருகிறீர்கள். We have to love one another as you love us, Lord. நீர் எங்களை நேசிப்போம் ஒரு நேசிக்க கிருபை தருவீராக. Lord, Father, you are going to give new grace and new message, Lord. Thank you, Lord, for the new grace and mercy. புதிய இரக்கத்திற்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. You are going to give a new fruit for every month, Master. So you will not lack for anything, Master. ஒவ்வொரு மாதம் புதிய கனி தருகிறீர். நாங்கள் ஒன்றிற்கு குறைவு போக மாட்டோம் ஆண்டவரே. Not only that, Lord, the people those who are waiting upon you, they are going to receive the new step, Lord. உமக்கு காத்திருக்கும் புதிய பலனை பெற போகிறார்கள். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Lord, Father, we will not sing that whole song, Master. God has not blessed us, and we are lost to anything. We will not sing, Master. We are going to sing, God has blessed us, God has lifted us, God is going to make us a great thing. We are going to give a new song. புதிய பாடல்களை தருகிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்கள் ஆசீர்வதித்த உயர்த்தினார் கனப்படுத்தினார் அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, புதிய பாடலை பாடுகிற நாங்கள் தானே. Lord, you are going to take us a new heaven and new earth also. The people those who are singing a new song, Lord, we are going to be new and new earth, Lord. You are going to take us to new heaven and new earth. புதிய ஆண்டு புதிய வானம் புதிய கொண்டு போவதை காண்பிச்சிருக்கிறோம். New and new earth, Master. We are going to get a new name also. இந்த புதிய வானம் புதிய பெயரை நாங்கள் பெறுவதற்காக காண்பிச்சிருக்கிறோம். Lord, Father, help us, Lord, to be faithful in this year. இந்த ஆண்டு நாங்கள் உமக்கு உண்மையாக கிருபை தாரும். The people those who hear the word of God, bless those people, Master. இந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. Sunday we come worship. Lord, Father, we conduct this year, Master, this day, Lord. ஆராதனை ஆச்சரியம் நடத்துகிறோம் ஆண்டவரே. Until we meet next Thursday, Lord, be with us. அடுத்த வியாழக்கிழமை உங்களுடைய சொந்த குடும்பத்தை எங்களோடு இருக்கும். ஆசீர்வதியும் காத்துக்களும் பலப்படுத்தும். இயேசு இந்த நாமத்தின் நல்ல பிதாவே. ஆத்துமாவே